அப்படின்னா காங்கிரசினுடைய மிக முக்கியமான மகாராஷ்டிராவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாலாசாஹிப் தோரட் இவர் கடந்த முறை அவருடைய தொகுதியில் 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். இது எப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இருக்கு. அவருடைய தொகுதியில் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவர் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருப்பது என்பது என்னால் நம்ப முடியல அப்படின்னு மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த ராஜ் தாக்கரே இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபருடைய தோல்வியில் அவர் ஆதங்கப்படுகிறார். இது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் ராஜ் தாக்கரேவிடம் சொன்னாராம், மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மோடி எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும், பாஜக எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும்னு ஆர்எஸ்எஸ்னுடைய நாக்பூர் தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் ராஜ் தாக்கரேவிடம் புலம்பி இருக்கிறார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னமும் நம்முடைய தேர்தல் ஆணையமும் சரி, நம்முடைய உச்ச நீதிமன்றமும் சரி, அவர்கள் சொல்கிறார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது மாதிரி பாதுகாப்பான விஷயம் வேற எதுவுமே இல்லை இல்லையா, அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபுறம் ஒவ்வொருவராக முன்னாடி மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, பிறகு எதிர்க்கட்சிகள் கேட்க ஆரம்பித்தாங்க, பிறகு இப்போது அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை, அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்த்தோம். இதே மகாராஷ்டிராவில் தான் தெரியும், ஒரு கிராமத்தை சார்ந்த மக்கள் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும், இல்லைன்னா மறு எலெக்ஷன் நடத்தணும் எங்கள் கிராமத்தில், ஏன்னா இங்கே பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போர்க்கொடி தூக்கி தேர்தல் ஆணையத்தை சந்தித்த நிகழ்வெல்லாம் நடந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் கடைசியில் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நிகழ்ந்தது. அப்போ மகாராஷ்டிரா மக்களுக்கு பாஜகவினுடைய வெற்றியில் நம்பிக்கை இல்லை, எப்படி வெற்றி வருவார்கள் என்கிற